பிரெண்டூட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு முதலமைச்சரா பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் அடுத்த செகண்டே 3 கோப்புகள் என்ன பண்ணிருக்காரு, கையெழுத்திட்டு இருக்கிறாரு. சிங்கப்பெண் திட்டம், அதே போல 200 யூனிட் ஃப்ரீ, அது மாத்திரம் இல்லாம போதைப் பொருள் தடுப்பு, இது எல்லாத்திலும் என்ன பண்ணிருக்காங்க, கையெழுத்திட்டு இருக்காங்க. இதுல 200 யூனிட் ஃப்ரீனார்ல, இங்க தாங்க இடிக்குது. 200 யூனிட் ஃப்ரீனா எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீ இல்ல. இப்ப முன்னாள் கவர்மெண்ட் இருந்தது திமுக அரசு, அவங்க 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்தாங்க. நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணாலும் 100 யூனிட் ஃப்ரீ. இப்ப நீங்க 200 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா 100 யூனிட் மைனஸ் பண்ணி 100 யூனிட்டுக்கு தான் என்ன பண்ணும், காசு பே பண்ணும். இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, 100 யூனிட்டுக்குள்ளேயே என்ன பண்ணிருப்பாங்க, யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு காசு கட்ட தேவையில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான. 101 நீங்க யூஸ் பண்ணியிருந்தா கூட அந்த ஒரு யூனிட்டுக்கு தான் காசு கட்டணும், 100 யூனிட்டுக்கு காசு கட்ட தேவையில்லை. ஆனா விஜய் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா, 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னார்ல, நீங்க 2 மாசத்துல 500 யூனிட் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். 500 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு இந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது எலிஜிபிள் ஆகும். நீங்க 501 யூஸ் பண்ணியிருந்தா கூட நீங்க 501 யூனிட்டுக்கு காசு கட்டணும் அப்படின்றது தான் இங்க வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். செக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நீங்க 500 யூனிட்டுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 200 யூனிட் மைனஸ் பண்ணிட்டு 300 யூனிட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம், காசு கட்டலாம். 501 போயிருச்சுன்னா நீங்க அது முழுசுக்கு காசு கட்டணும் அப்படின்னு தான் சொல்றேன். இதனாலதான் விஜய் அவர்கள் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரு. ஆனா இங்க வச்சாரு செக்கு, 2 மாசத்துல 500 யூனிட் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த 200 யூனிட் எலிஜிபிள் ஆகும், இல்லாட்டி நீங்க இருக்காது அப்படின்றது நிதர்சனமான. சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நடக்கிற கொடுமைகள், அநீதிகள், பாலியல் வன்கொடுமைகள், இது எல்லாத்தையும் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கிளீன் வாஷ் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக சிங்கப்பெண் திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம போதைப் பொருள் தடுப்பு, ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்றது நம்ம காவல்துறையில இருக்கு, செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்னும் விஜய் அவர்கள் குறிப்பா ஆதவர்ஜன சொன்னார், வட சென்னை பகுதியில தாங்க இந்த போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு அப்படின்னாரு. சோ வட சென்னை பகுதியில் எந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் கம்மியாகுது நம்ம பார்க்க போறோம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல குற்றங்கள் அதிகரிக்குதுன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா அது போதைப் பொருளால தான். இதை தடுத்துட்டா இங்க எதுவுமே நடக்காது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. தடுக்கிறாங்களா அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். சோ சொன்னபடியே அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல 3 வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கார் விஜய் அவர்கள். இதை எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.